அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சேனலில் நம்ம கிரியேட் பண்ண இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் நம்மகிட்ட நிறைய பேருடைய மைண்ட் என்னென்னா, ஏன் நம்ம இண்டிகேட்டரில் இவ்வளோ பாயிண்ட் காட்டுறீங்க, நீங்கள் ஏன் ட்ரேட் பண்ண மாட்டேறீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. இதை ஏன் செல் பண்ணணும் அப்படின்னு. ஓகேங்களா, நாங்கள் பர்சனலாக ட்ரேட் பண்ணுறேன் நான். சரிங்களா, என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நான் காட்டணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு இண்டிகேட்டரை கிரியேட் பண்ணி நம்ம வெளியில் பப்ளிஷ் பண்ணுறோம். சரியா, நான் என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணோட வருஷம் பார்த்தீங்கன்னா 2009. என்னுடைய டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது நான் 2009 ஓப்பன் பண்ணேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லாஸஸ் மல்டிபிள் கெயின்ஸ் எல்லாத்தையும் பார்த்து, இதுக்கு முன்னாடி நாங்கள் டெஸ்ட் பண்ண விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். நான் ஒரு ஏஎம்எல் அல்காரிதம்லாம் வச்சு ட்ரெயின் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி அதை அவங்களுக்கு காட்டுறேன். நான் நிறைய தான் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பேன். சாதாரணமாக நாங்கள் இது பண்ணி வைக்க வரல, நிறைய மல்டிபிள் ஸ்டேஜ் பண்ணி ஸ்டெப் பண்ணி கிரியேட் பண்ணி ஃபெயிலியர் ஆகி தான் வந்திருக்கோம் நாங்கள். சரியா, இப்போ எங்களுடைய நோக்கம் நாங்கள் ஒரு இண்டிகேட்டர் சொல்லிட்டு நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோம்னா, மற்றவங்க அதை பெனிஃபிட் கிடைக்கணும். அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைச்சா மட்டும்தான் நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீங்கள் பாருங்க, இதெல்லாம் என்னன்னு தெரியுங்களா, இதெல்லாம் ஒரு ஸ்டாக்கை நாங்கள் ஏஎம்எல் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இதெல்லாம் நாங்கள் மல்டிபிள் டெஸ்ட் பண்ணி, இப்போ நம்ம யூடியூப்ல நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் வீடியோ பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இதான் என்னென்னா ப்ரிடிக்ஷன்ஸ். அந்த ப்ரிடிக்ஷன் அக்யூரேட்சி எல்லாமே நாங்கள் இதில் போட்டிருப்போம். ஸோ இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்க, இது ஒரு அனாலிசிஸ், ஏஎம்எல் ஒரு அனாலிசிஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா பை செல், இந்த ரெட் அண்ட் கிரீன் பை செல்லாம் என்னன்னா இது ஒரு அனாலிசிஸ். ஒரு கேண்டில் வச்சு நாங்கள் அது பை கேண்டிலா செல் கேண்டிலா, ஓகேவா, அந்த டைப் ஆஃப் அனாலிசிஸ் இப்போ நார்த் இந்தியாவில் நிறைய பேர் பண்ணுறாங்க. சரிங்களா, இப்போ கிரீன் கேண்டிலா இருக்கும், ஆனால் ஆக்சுவலாக செல் கேண்டிலா இருக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் வச்சு பல மாடல் கிரியேட் பண்ணோம், ஏஎம்எல் வச்சு மாடல் கிரியேட் பண்ணோம். ஸோ இது நாங்கள் ஒரு 15 இயர்ஸாக நான் அனாலிசிஸ் பண்ணி நிறைய ஃபெயிலியர் ஆகிட்டு ஃபைனலாக தான் நாங்கள் இது மாதிரியான இண்டிகேட்டரை நாங்கள் மார்க்கெட்டுக்கு நான் கொண்டு வரோம். சரியா, ஏன் இதை நான் செல் பண்ணணும்னா, எங்களுடைய கோர் பிஸ்னஸ் கோட் கிரியேஷன்ஸ். ஓகேங்களா, நீங்கள் கொடுக்கப்பட்ட உங்களுடைய லாஜிக்கை எங்களால் கோடை ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ அதை பேசிஸில் தான் நாங்கள் கோர் பிஸ்னஸ். இப்போ டாட்டா டாடா கம்யூனிகேஷன் எடுத்துக்கோங்க. அவன் ஏன் கஸ்டமர் டு கஸ்டமருக்கு டேட்டாவை செல் பண்ண மாட்டான், அது மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிஸ்னஸ் இருக்கும். சரிங்களா, இப்போ ஏன் ஜேஎல்ஆர் லேண்ட் ரோவர்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் ஒரு பைக்கு கிரியேட் பண்ண மாட்டான், பைக் மேனுஃபேக்சர் பண்ண மாட்டான். ஏன் சைக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணுறான் டாய்ஸ் கிரியேட் பண்ண மாட்டான், நிறைய லாபம் பண்ணலாம்ல. ஸோ ஒருத்தவங்களுடைய கோர் ஆஃப் பிஸ்னஸ், ஒருத்தவங்களுடைய கோர் ஆஃப் ஸ்ட்ரென்த் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரென்த்தை தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். சரிங்களா, இப்போ நம்ம இண்டிகேட்டரை பல வீடியோலாம் பாருங்கள், நிறைய எப்படி சொல்கிறது, எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம் அதெல்லாம் நான் நிறைய லைவாகவே காமிச்சிருக்கேன். லைவ் வீடியோ பாருங்கள், லைவ்லேயே புரியும். இன்னும் நம்ம வேல்யூ ஆர்டர்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ட்ரெண்டெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பேண்டு, ரெட் பேண்டு, க்ரீன் பேண்டு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு குழப்பமே இல்லாமல் சிக்னல் வந்தால் பை பண்ணோம், சிக்னல் வந்தால் செல் பண்ணுற மாதிரி, சிக்னல் வந்தால் பை பண்ணுறோம். டார்கெட்டு சும்மா பை பண்ணக்கூடாது, டார்கெட் இருக்கணும். சரிங்களா, இந்த டார்கெட்லாம் எந்த ஒரு இண்டிகேட்டருமே சொல்லாது மார்க்கெட்டில்.